ஹாய். நம்ம வீட்டில் இருக்கிற டீனேஜ் குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்க அதை செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க முக்கியமாக டீனேஜை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த டியூரிங் த டீனேஜ் பீரியடில் இருக்கிறவங்க வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்க. அதை விட முக்கியமாக எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீ செய்யாத அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷனை சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே பண்ணாத, இதை பேசாத, அங்கே போகாத, மொபைல் பார்க்காத, இது மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஏன் அதை நம்ம சொல்கிறோங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை. தே நீட் எக்ஸ்ப்ளனேஷன். டெஃபினட்டாக டீனேஜ் குழந்தைங்க அவங்க ஏன் அப்படிங்கிற காரணம் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். அந்த மாதிரி ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோடு அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா தே வில் அக்செப்ட். அது நம்ம என்ன சொன்னாலும் ஓகே இதுக்கு தான் சொல்கிறாங்க, இதுக்கு பிஹைண்ட் த ரீசன் இது தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சின்ன உதாரணம், கார்லையோ அல்லது பைக்லையோ ஸ்பீடாக போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கே தெரியும் ஸ்பீடாக போனால் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும், நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். தம்பி நீ கரெக்டாக தான் போவப்பா, ஆப்போசிட்டில் வரவங்க எல்லோரும் கரெக்டாக வருவாங்களான்னு தெரியாது. ஸோ நிதானமான ஸ்பீடில் போனேன்னா ஆக்சிடெண்ட்டே ஆகவே இல்லாமல் இருக்க முடியாது, ஆனாலும் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதானமாக உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷனோடு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. காலையில் எந்திரிச்சு படி, 4 மணிக்கு எந்திரி, 3 மணிக்கு எந்திரி, அல்லது 5 மணிக்கு எந்திரிச்சு படி, ஏர்லி ஸ்டடி படி, நல்லது படின்னு சொல்லுவோமே தவிர அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டோம். நீ காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படித்தா உனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போது உன் மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும், படிக்கிறது ஈஸியாக உன் மனசில் பதியும். இதுக்காக தான் சொல்கிறோம். இதான் திஸ் இஸ் த சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிற எல்லாமே அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி உண்மையிலேயே சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. அந்த ரீசனோட எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோடு அவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுப்பாங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. மொபைல் ரொம்ப பார்க்காதன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் அப்படிங்கிற காரணம் சொல்ல மாட்டோம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியும் தான், இருந்தாலும் நம்ம இந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன், உன் மேலே கன்சர்னில் தான் சொல்கிறேன், அவுட் ஆஃப் லவ் ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் திஸ், அவுட் ஆஃப் லவ் ஐ ஆம் ரிக்வெஸ்டிங் டு ஸ்டாப் திஸ் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறத சொன்னோம்னா மட்டும்தான் அவங்க வந்து அதை ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. சொல்கிற விதமும் ரொம்ப முக்கியம், சொல்கிற நேரமும் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்து தான், உங்களுடைய ஃபுட் பார்த்து தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயங்களை காதில் கேட்டு ஃபாலோ பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய செயல்களை பார்த்து அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களோட ஸ்பௌஸுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்ட் தான் அவங்களும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி. குழந்தைங்க முன்னாடி உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா நீங்கள் தான் மொத்த உலகமே, உங்கள்கிட்ட இருந்து தான் எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ தட் பேரண்ட்ஸ் நாம் கொடுக்குற இன்புட்டு தான் அவங்களுக்கு அவங்களோட ஃப்யூச்சருக்கும் அவங்க ஸ்பௌஸ் எப்படி பார்த்துப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸை நம்மளை எப்படி பார்த்துப்பாங்கங்கிறது எல்லாமே உங்களை பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் அவங்களுக்கு பீயிங் எ ரோல் மாடலாக இருக்கிறோம் அப்படிங்கிற தாட்ஃபுல் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்கிற ஒரு விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுற விதங்களும் மாறிடும் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எமோஷனலாக நீங்கள் இருக்கீங்க, வீட்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்யூனிகேஷன் கேப் வருது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களுக்கு ரொம்ப கோவமாக நீங்கள் இருக்கிறீங்க, பேரண்ட்ஸ், வெதர் இட்ஸ் மதர் ஆர் ஃபாதர், வாட் எவர் ஹூமவர் இட். அப்போது அவங்க ரொம்ப கோவமாக இருக்கும்போது எப்படி அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு குழந்தைங்க உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சவுண்டாக பேசி, கத்தி, ஆக்வர்டு பேசி, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி அப்படி தான் உங்கள் கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களும் அதே தான் செய்வாங்க. நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கையில் சைலண்ட்டாக அமைதியாக போய் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிடுறீங்க அப்படின்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் எப்படி அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்பா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே தான் அவங்களுக்கு எமோஷன் வரும்போது ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க பிரெயின் சொல்லும், ஓ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு ஹேண்டில் அவர் எமோஷன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் நம்மளே கேட்டிருக்கோம், அப்பா மாதிரியே பண்ணாதடான்னு அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அம்மா மாதிரியே நீ பண்ணிட்டேன்னு அப்பாக்கள் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க
உங்களுடைய அப்சர்வேஷன். குழந்தைங்க உங்களை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் அவங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கன்னா மட்டும்தான் அவங்க அப்படி மாறுவாங்க. குழந்தைங்க ஒரு விதை ஒன்று விதைச்சா ஒரு செடி வேறு மாறி வராது இல்லைங்க. நீங்கள் ரோல் மாடலாக இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கவனத்தில் இருந்து அவேர்னஸோடு நீங்கள் பண்ணி காமிக்கும்போது அதே மாதிரி இந்த குழந்தைங்க வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.